வாகை சூடும் வேங்கை கலாசிமின் மதுரை. இதுவரை அணியாட்டத்தில் தஞ்சை 6 வெற்றி புள்ளிகளும் மதுரை கலாசிமிக்கு 8 வெற்றி புள்ளிகளும் எடுத்து இரண்டாவது பாதி ஆட்டம் தொடரும். அடுத்ததாக ஆடவுள்ள அணியினர் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்கின்றோம். போல் டி பிரிவில் கட்டக்குடி ஸ்போர்ட்ஸ் கிளப் ஏ பிரிவினரும் தொன்றாம்பட்டு அணியினரும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். கலாசிமின் மதுரை அணியினர் 8 புள்ளிகளுடன், வாகை சூடும் வேங்கைகள் 6 புள்ளிகளுடன் களத்தில் உள்ளனர். அடுத்த சுற்றில் ஆட வேண்டிய கட்டக்குடி ஸ்போர்ட்ஸ் கிளப் ஏ அணியினரும் தொட்டலாம்பட்டு அணியினரும் தயாரில் இருக்கோம். விழா மேடைக்கு வரும் வழியில் சென்ட்ரைட்டர் ஓரமாக பார்வையாளர்கள் நிறுத்தியுள்ள வாகனத்தை உடனடியாக அப்புறப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம். விழா மேடைக்கு வரும் வழியில் சென்ட்ரைட்டர் ஓரமாக நிறுத்தப்பட்டிருக்கும் வாகனங்களை வடக்கு பகுதியில் நிறுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம். தலைவர்கள் வரும் வழியில் இருசக்கர வாகனங்கள் ஜெனரேட்டர் பக்கத்தில் நிப்பாட்டியுள்ள இருசக்கர வாகனங்களை வடக்கு பகுதியில் நிறுத்துமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். அதாவது இந்த மைக்கெல்லாம் எடுத்து ஜோசா டைம் போட்டுருக்க. மைதானத்திற்கு வரும் பாதைக்கு எந்த இடையூறும் இல்லாமல் தயவு செய்து இந்த வாகனங்களை வடக்கு பகுதியில் நிறுத்துமாறு. மதுரை 13 தஞ்சை 6. தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போட்டியில் கலாசிம் என்ற மதுரை அணியினர் 13 புள்ளிகளுடன், தஞ்சை வாகை சூடவா 7 புள்ளிகளுடன் களத்தில் உள்ளனர். சீமான் அவர்களை நாச்சார் நலசங்கத்தின் சார்பாக வருக என வரவேற்கின்றோம். மதுரையா தஞ்சையா? அருமையானபடி தஞ்சை ரயில் மாட்டாங்க சொல்லுவாங்க.
சிறப்பான முறையில் மதுரையா தஞ்சையா சிறப்பான முறையில் விளையாடி கொண்டிருக்கின்றன. நாச்சியார் நலசங்கம் நடத்தும் 2ஆம் ஆண்டு மாபெரும் பெண்களுக்கான கபடி போட்டி. அடுத்த போட்டியாக போல் டி பிரிவில் காதலி பெருவெல்லமா மதுரை. அடுத்ததாக ஆடவுள்ள அணி கட்டக்குடி ஸ்போர்ட்ஸ் கிளப் ஏ பிரிவினரும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஆட்டம் இறுதி கட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. கடைசி 5 நிமிடங்கள் ஆட்டக்கூடிய கடைசி 5 நிமிடம். தஞ்சை 8 சிமெண்ட் 16 கலா சிமெண்ட் 16 கலா சிமெண்ட் மதுரை அணியினர் 16 புள்ளிகளுடன் தஞ்சை வாகைச்சோடு வேங்கைகள் 8 பாயிண்டுடன் உள்ளனர். அறிவிப்பில் சேர்ந்து மாற்றம் நீட்டுக்கு போட்டியில் அறிவிப்பில் சேர்ந்து மாற்றம் கட்டவுடைய விளையாட்டு வீரர்கள் 2 பேருக்கு அடிபட்டு மருத்துவமனை சென்றிருப்பதால் அறிவிப்பில் சேர்ந்து மாற்றம். அடுத்த ஆட வேண்டிய போல் பி பிரிவில் எம்எஸ்சி சேலம் வர்சஸ் பேரை ஸ்போர்ட்ஸ் கிளப் பேராவளி 2 டீம் ரெடியாக. அடுத்ததாக ஆடவுள்ள அணியினர் போல் பி பிரிவில் எம்எஸ்சி சேலம் அணியினரும் பேரை ஸ்போர்ட்ஸ் கிளப் பேராவளி அணியினரும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். மதுரையா தஞ்சையா சோழநாடா பாண்டிய நாடா கடுமையான போட்டி. ஆட்டம் இறுதி கட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. அடுத்த போட்டியாக எம்எஸ்சி சேலம் அணியினரும் தஞ்சை கலாசிமின் மதுரை அணியினர் 16 புள்ளிகளுடனும் தஞ்சை 8 புள்ளிகளுடனும் விளையாடி கொண்டிருக்கின்றனர். தஞ்சை 8 மதுரை 16. ஆட்டத்தின் இறுதி 4 நிமிடங்கள். ஆட்டத்தின் இறுதி 4 நிமிடங்கள். அடுத்ததாக ஆடவுள்ள அணி போல் பி பிரிவில் எம்எஸ்சி சேலம் அணியினரும் பேரை ஸ்போர்ட்ஸ் கிளப் பேராவளி அணியினரும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். தேடுறேன். ஆட்டமுடைய கடைசி 3 நிமிடம். மதுரை 19 9. மதுரை சிறப்பான ஒரு ஆட்டம். தஞ்சையா மதுரையா கடைசி 2 நிமிடங்கள். ஆட்டத்தின் இறுதி 2 நிமிடங்கள். மதுரை 20 தஞ்சை 9. மற்ற உறுப்பினர்கள் அனைவரும் அடுத்ததாக நடைபெற இருக்கும் ஆட்டம்
போல் பி பிரிவில் எம்எஸ்சி சேலம் அணியினரும் பேரை ஸ்போர்ட்ஸ் கிளப் பேராவூர் அணியினரும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ரெடியாக இந்த ஆட்டம் முடிந்த அடுத்த கணம் பார்வையாளர்கள் மற்றும் மற்ற உறுப்பினர்கள் பக்கத்தில் எதிர்த்து சாப்பிட்டு வருவார்கள். விளையாட்டு வீரர்களுக்கு பிரியாணி ரெடியா இருக்கு. நடுவர்களும் வெளியே சாப்பிட்டு வந்துடுறாங்க. தஞ்சை தஞ்சை டைம் ஆஃப் ஓவர். தஞ்சை 10 கலாசமின் மதுரை 24. தஞ்சையா மதுரையா? ஆட்டத்தின் இறுதி 1 நிமிடங்கள். ஆட்டத்தின் கடைசி அடுத்ததாக களம் காண வேண்டிய எம்எஸ்சி சேலம் அணியினரும் பேரை ஸ்போர்ட்ஸ் கிளப் பேராவூர் அணியினரும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம்.